பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 42 வசனத்தினுடைய கடைசி பாகம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை இந்த சங்கீதக்காரன் அதிகமாய் நம்பியிருக்கிறான் என்று சொல்லி அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பல நம்பிக்கைகள் காணப்படுகிறது. மனுஷர் மேலே சக மனுஷன் வைக்கிற நம்பிக்கை காணப்படுகிறது. மனுஷன், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தன்னுடைய சுயத்தின் மேலே வைக்கிற நம்பிக்கை காணப்படுகிறது. சிலர் நேரடியாகவே பிசாசை வணங்கி, அதாவது எழுத்தின்படியான பிசாசை, எழுத்தின்படியாய் பிசாசை வணங்கி அந்த பிசாசை நம்புகிறதான நம்பிக்கை இந்த உலகத்தில் காணப்படுகிறது. இன்றைக்கு சாத்தானிய சபைகள் உலகம் பூராய் பெருகி வருகிற நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் சக மனுஷன் நம்புகிற நம்பிக்கை, ஒரு மனுஷன் தன்னுடைய சுயத்தை நம்புகிற நம்பிக்கை, ஒரு மனுஷன் பிசாசை நம்புகிற நம்பிக்கை, கடைசியாக ஒரு மனுஷன் கர்த்தரை நம்புகிற, கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிற நம்பிக்கை. அன்பான பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளை நான் நம்பி இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், மனுஷனுடைய வார்த்தைகள் என் வாழ்க்கையிலே ஒரு காரியத்தையும் செய்யாது. மனுஷனுடைய வார்த்தை, கொடுத்த வார்த்தையை மாறக்கூடிய மனுஷனுடைய வார்த்தைகளை ஒரு நாளும் நம்ப முடியாது. பிசாசுடைய வார்த்தைகளை நம்ப முடியாது. என்ன சொன்னார்? பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவனுடைய வார்த்தைகளை நம்ப முடியாது. என்னுடைய சுயத்தை கூட நான் நம்ப முடியாது. என்ன சொன்னால், நான் எப்பொழுது இதுவரைக்கும் உயிரோடு இருப்பேன், எப்பொழுது என்ன ஆகும் என்று சொல்லி எனக்கே தெரியாது. அதனால் நான் சக மனுஷனையோ அல்லது பிசாசையோ அல்லது என்னையோ அல்ல, நான் உம்முடைய வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். ஒரு மனுஷனை நான் நம்பினால் அந்த மனுஷன் என்னை நிச்சயமாக ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது. என்னுடைய சுயத்தை நான் நம்பினால் என்னுடைய சுயம் ஒருவேளை தோற்றுப்போக வாய்ப்பு இருக்கிறது. நான் பிசாசை நம்பினால் பிசாசு என்னை வஞ்சித்து அடிமைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நான் உம்மை நம்புவேன் என்று சொன்னால், ஒரு நாளும் நீர் என்னை ஒரு நாளும் வஞ்சிக்கிற தேவன் அல்ல, நீர் ஒரு நாளும் என்னை ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அதனால் நான் உம்முடைய வசனத்தை நான் நம்பியிருக்கிறேன். அன்பான இந்த பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மீது இருக்கிறது, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வசனத்தை நம்பினவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை நம்பினவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதாக சரித்திரமே கிடையாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை நாம் மார்க்கு சுவிசேஷத்திலே 5ஆம் அதிகாரத்தில் நாம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ தனக்கு இருந்த எல்லா ஆஸ்திகளையும் அவள் செலவழித்து விட்டு தன்னுடைய வியாதி சற்றேனும் குணமடையாமல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். 12 வருஷமாக பெரும்பாடு, அவளுடைய ரத்த போக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அன்பானது என்ன பிள்ளைங்க, நாம் சர்வசாதாரணமாக நாம் படித்து நாம் இதை வசனத்தை வாசித்து விட்டு நாம் கடந்து போகிறோம். ஆனால் அந்த பெண் பட்டதான அவமானங்கள் எவ்வளவு இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார்ந்தால் அந்த 10 நிமிஷம் அவள் உட்கார்ந்துருக்கிற இடம் பூரா ரத்தத்தினால நிறைந்திருக்கும். எங்கேயாவது ஒரு நல்லது கெட்டதுக்கு போய் பங்கேற்க முடியாது, நல்ல உடுப்புகள் அணிந்து கொள்ள முடியாது. எங்கெல்லாம் நடக்கிறாள் அங்கெல்லாம் அந்த ரத்தம் அப்படியே போய்கிட்டே இருந்திருக்கும். உற்றார் உறவினர்கள் எல்லோருமே அந்த பெண்ணை தனிமைப்படுத்தி இருப்பார்கள். சொந்தக்காரர்களோடு நல்ல கெட்ட விஷயங்களில் பங்கேற்க முடியாது, சுபகாரியங்களில் பங்கெடுக்க முடியாது, ஒரு திருமண காரியத்தில் பங்கெடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க, எல்லோருமே தனிமைப்படுத்தி இருப்பாங்க. ஏன்னு சொன்னாங்க, அருவருக்கத்தக்க முறையிலே அவருடைய சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கை இருந்ததுனால தனக்கு இருந்த எல்லா ஆஸ்தியும் செலவழித்து விட்டால், ஆஸ்தி அழிந்து விட்டது, சொத்துக்கள் அழிந்து விட்டது. ஆனால் தன்னுடைய வியாதியோ மறையவில்லை. தன் வியாதிக்கு ஒரு பரிகாரம், ஒரு தீர்வு கிடைக்கல. மனுஷனை நம்பி போயாச்சு, மனுஷனை நம்பி எல்லாவற்றையும் முழுவதுமாக இழந்து போயாச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் மனுஷர்களை நாம் நம்பிக்கொண்டே இருக்கிறோம். மனுஷர்கள் நம்புகிற நம்பிக்கை நிச்சயமாக ஒரு நாள் நம்மை ஏமாற்றத்தின் பாதையில் தான் கொண்டு போய்விடும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த பெண்ணும் அதிகமாய் மனிதர்களை நம்பி இருப்பாங்க. தன்னோட ஆஸ்தியெல்லாம் அழிந்து விட்டது, இப்பொழுது பணம் இல்லை, வைத்தியத்தில் போவதற்கு பணம் இல்லை. இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். எனக்கு இருக்க ஒரே நம்பிக்கை ஆண்டவராக இயேசு மட்டும்தான், அவருடைய வார்த்தைகள் மட்டும்தான். அவரிடத்தில் போனால் என்னுடைய பிரச்சனை தீரும் என்று சொல்லி அவள் போனால் போகும் பொழுதே முடிவெடுக்கிறாள். அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் குணமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்தில் போய் அவரை தொட முடியலை. அவர் இவளை பார்க்கல, இவள் அவரை பார்க்கல, அவருடைய முகத்தை பார்க்கல, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, வஸ்திரத்தை தொட்ட உடனேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை புறப்பட்டு அவளை சுகமாக்கினது என்று சொல்லி வாசிக்கிறோம். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, சுகமானதை அவள் தன்னுடைய வியாதி, தன்னுடைய உதிரத்தின் ஊரல் நின்று அவள் சுகமானதை, ஆரோக்கியமானதை அவள் தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மார்க் 25 வசனத்திலிருந்து நாம் தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கவனிங்க, இயேசுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே இவளுக்கு சுகம் கிடைத்ததாம். ஏன் இவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொல்லி ஏன் இவள் தீர்மானம் பண்ண வேண்டும்? என்ன காரணம்? எதற்காக இயேசுவின் வஸ்திரத்தை நான் தொட்டால் போதும் என்று சொல்லி இவள் தீர்மானம் எடுக்கணும்? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கான விடையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் என்னாகமத்தின் புஸ்தகம் 15 38, 39 வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும். எதற்காக இவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன்னு சொல்லி ஏன் நினைக்கணும்? அந்த வஸ்திரத்தில் என்ன இருக்கிறதா? அந்த வஸ்திரத்தில் வல்லமை இருக்கிறது, அதெல்லாம் பொதுவான ஒரு கருத்து. ஆனால் ஏன் குறிப்பாக வஸ்திரத்தை தொட வேண்டும்? வசனத்தின்படி நாம் அதை தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 15 38 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல். நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் நீ நினைத்து அவைகளின்படியே செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாயிருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கு என்று சொல்லி இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ சொல் என்று சொல்லி கர்த்தர் மோசையோடு சொல்லுகிறார். அந்த தொங்கல்கள் இளநீல நாடாவாய் இருக்க வேண்டும். இளநீல நாடா நிறத்தில் இருக்க வேண்டும். இளநீல நிறத்தில் இருக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க, இந்த இளநீல நாடா ஏன்? இது எதை குறிக்கிறது? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யூதர்கள் அவர்கள் பிரேயர் ஷால், ஜப போர்வை என்று ஒன்றை அவர்கள் போர்த்தி கொண்டிருப்பார்கள். அது பேர் தாலித். அது ராயல் ஒயிட் அண்ட் ராயல் ப்ளூ அந்த கலரில் இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ராயல் ஒயிட், ராயல் ப்ளூ எதை குறிக்கிறது? ஆண்டவர் பரிசுத்தர் என்பதையும் அவர் பரலோகத்திற்குரியவர் என்பதையும் குறிக்கிறது, அவர் வானத்திற்குரியவர் என்பதையும் குறிக்கிறது. அன்பான இந்த தலித் என்கிறதான இந்த ஜப அந்த சால்வையை இவர்கள் எங்கே போனாலும் அவர்கள் தங்கள் மேலே அவர்கள் போட்டுக்கொண்டு அவர்கள் செல்லுவது வழக்கம். இப்போ இந்த தலித்தினுடைய தொங்கல்களிலே கீழே இருக்கக்கூடிய இந்த இளநீல நாடா, இது எதை குறிக்கிறது? இதை பார்க்கும் பொழுது யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எது ஞாபகம் வரும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள், கர்த்தருடைய கற்பனைகள் ஞாபகத்துக்கு வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த ஸ்திரீ ஏன் ஆண்டவருடைய வஸ்திரத்தை, அவர் உடுத்தி கொண்டிருந்த வஸ்திரம் அல்ல, அவர் போர்த்தி கொண்டிருந்ததான ஜப சால்வையிலே இருக்கக்கூடியதான இந்த நாடாவை, இளநில நாடாவைத்தான் அவள் பிடித்து கொண்டாள். அதை சாதாரணமாக வஸ்திரத்தை தொட்டால் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவள் ஏன் அந்த வஸ்திரத்தை தொட வேண்டும் என்று சொன்னால், நான் முன்னே சொன்னது போல அது கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த தலித் என்கிற சால்வை கர்த்தருடைய வசனத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. அதை பார்க்கும்பொழுது யூதர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை, கற்பனைகளை நினைவு கூறுவார்கள். அப்போது இந்த பெண் அதை ஏன் பிடித்து கொண்டாள்? ஆண்டவரே, நான் மனுஷர்களை நம்பினேன், என்னை மனிதர்கள் எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள். என்னுடைய சொத்தை எல்லாவற்றையும், எனக்குள்ள எல்லாவற்றையும் நான் மனுஷனை நம்பி மொத்தத்தையும் நான் இழந்து விட்டேன். இப்பொழுது எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உம்முடைய வசனம் மட்டுமே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை மட்டுமே நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன் ஐயா.
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்தாது. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும், உம்முடைய வசனம் ஒரு நாளும் என்னை ஏமாற்றாது, என்னை அவமானப்படுத்தாது, தலைகுனிய வைக்காது. ஆண்டவரே, நான் உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன், நான் உம்முடைய வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற விதத்தில் அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவினுடைய வஸ்திரத்தை பிடித்து கொண்டார். அந்த வசனம், அந்த வஸ்திரம் கர்த்தருடைய வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. வசனத்தை பிடிச்சு கொண்ட உடனே அந்த வசனத்தினுடைய வல்லமை, அதாவது ஆண்டவராக இயேசுக்குள் இருந்ததான வல்லமை அவளுக்குள்ளே பாய்ந்து சுகப்படுத்தினது. அன்பார்ந்த பிள்ளைகளே, வசனம் தானே சுகம். இந்த இடத்துல வசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசுடைய வஸ்திரத்தை தானே தொட்டால் என்ன அர்த்தம்? வசனம் யாருங்க? ஆண்டவர் தான், ஆண்டவராக இயேசு தான். அவர்தான் வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தையாகிய தேவனை அவள் தொட்டாள். அந்த வார்த்தையை, வசனத்தை நம்பினதுனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனத்தின் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கை, வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கை யாருமே கொடுக்க முடியாத தீர்வை அவருடைய வாழ்க்கையில் கொடுத்தது. அவருடைய வாழ்க்கையை இன்பமாய் மாற்றினது. அன்பானது என்னுடைய பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட மனுஷனை நம்பி 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 இருந்தது எல்லாவற்றையும் நாம் இழந்து போயிருக்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை பிடித்துக்கொள், என்னுடைய வசனத்தை நம்பு, நான் நிச்சயமாக நான் உன்னை தலை நிமிர பண்ணுவேன். என் வசனம் உன்னை ஒரு நாளும் ஏமாற்றாது என் மகனே, என் மகளே, என் வசனத்தை பிடித்துக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வசனம், கர்த்தருடைய வசனம் உங்களையும் என்னையும் அது தூக்கி நிறுத்தும், அது சுகமாக்கும். அந்த வசனத்தை பிடித்துக்கொள்ளுவோம். எனவே தான் சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி. வசனத்தை நீ நம்புவாய் என்று சொன்னால் நீ ஒரு நாளும் அழிந்து போக மாட்டாய். நீ வசனத்தை நம்புவாய் என்று சொன்னால் நீ அழிவுக்கு தப்புவிக்கப்படுவாய். நீ வசனத்தை நம்புவாய் என்று சொன்னால் நீ குணமாக்கப்படுவாய். இத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்குது கர்த்தருடைய வசனத்தில். இனி ஆண்டவரை பார்த்து நான் சொல்ல, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நான் நம்பி இருக்கிறேன், உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நீரே என்னை சுகமாக்கும், நீரே என்னை தூக்கி எடுத்தும், நீரே என்னை தப்புவியும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஜெபிப்போம். இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறார்கள் ஐயா. உம்முடைய வசனத்தை நம்பி இருந்து ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே நினைவு கூறும்படியாக ஜெபிக்கிறேன், கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனிதர்களை நம்பி ஆண்டவரே, தன்னுடைய சுயத்தை நம்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதையெல்லாம் இழந்திருக்கிறார்களோ தகப்பனே, ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுகிற ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் திரும்ப கிடைக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவிதமான பிரச்சனைகளோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உன்னதமான தேவனுடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலும் இக்கட்டுகளிலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள ஆண்டவரை கரம் அவர்களை விடுதலையாக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, பலவீனத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீ அவர்களை சுகப்படுத்துவீராக ஆண்டவரே, அதிசயங்களை காணப்பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.